Hello friends, welcome to Abhijit Cuisine YouTube channel. என் பேர் அபிஜித். இன்னைக்கு நம்ம வந்து cauliflower gravy எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த gravy வந்து தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில நல்லா சூடு பண்ணிட்டு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பே லீஃப், அப்புறம் ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, அப்புறம் ஒரு ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம எப்படி இருந்தாலும் அரைக்க தான் போகிறோம். இது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்லூசண்ட்டாக மாறணும். அது வரைக்கும் நம்ம வதக்கின்னு இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது, 3 தக்காளி மீடியம் சைஸ், 2 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். இப்போ இந்த மாதிரி முக்கால்வாசி வதங்கினோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி இப்போ அதே கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இது சூடாக போடும்போது கொஞ்சம் தெறிக்கும், அதனால் பார்த்து போடுங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நம்ம பச்சை மிளகாய் சேர்த்ததுனால மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். இப்போது காலிஃப்ளவரை இந்த மாதிரி பிச்சு போட்டு மஞ்சள் அப்புறம் உப்பில் சுடுதண்ணி ஊற்றி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அப்போ புழுவெல்லாம் போயிடும். இப்போ நம்ம இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதி விட்டால் போதும். இது வந்து சீக்கிரமாக நம்ம பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொதி வரணும். நான் இதை வந்து சப்பாத்தியோடு சாப்பிட்றேன். நீங்கள் வந்து சப்பாத்தி, பூரி
எதோட வேணாலும் சாப்பிட்லாம். சப்பாத்தியோட ரெசிபி வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.